ஏப்ரலில் வந்து கேலக்ஸி இன்சூரன்ஸில் பாலிசி எடுத்தேன். ஆக்சுவலி அது வரைக்கும் எனக்கு ஒரு ஐடியா இல்லை. அவர் ஜெய்னேஷ் சொல்லிகிட்டே இருப்பார், சரி எடுப்போம், ஏதாவது நமக்கு ஃப்யூச்சர் நம்ம டிசைட் பண்ண முடியாதா, நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரலில் இருந்து இப்போ வர கட்டிக்கிட்டு இருக்கேன். இடையில எனக்குலாம் பிரேக் ஆனிச்சு, கட்ட முடியாதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் சரி கட்டிக்க முடியாது அப்படின்ட்டு அவர் என்ன அட்வைஸ் பண்ணார். கேட்டு லாஸ்ட் மந்த் என் பையன் உடம்பு சொல்லணும், இங்கே நம்ம சேர்க்க அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருக்கேன். அப்போ அட்மிட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க, சொன்ன மாட்டாங்க. அப்போ அட்மிட் பண்ணேன். கிட்டத்தட்ட 3 nights 4 days ஆகிடுச்சு, 4 days. அப்போ வந்து நான் முதல்ல வந்து அமௌண்ட் கட்டலை. ஆக்சுவலி கேலக்ஸி இருக்கான்னு கேட்டால் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் உடனே இது பண்ணேன். அப்போ நம்ம எதுவும் கட்ட வேண்டி இருக்குமோ அப்படின்னு நான் எனக்கு ஒரு பயமும் இருந்துச்சு. நான் கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு அடுத்த நாள் கால் வந்துச்சு, நான் வந்து இந்த இன்னைக்கு வந்து 8000 பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நானுமே ஒரு கோப்போட இந்த மாதிரி சின்ன ரூம், சின்ன பையன்கிறதுனால ஒரு ஏசி ரூம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஸுரியஸ் தான் எடுத்தேன். எப்படியும் கிடைச்சிடணும். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2வது நாளே எனக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு, சார் வந்துடும் சார், ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமானதுன்னா, எங்கள் வீட்டில் வந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்க. எங்கள் மச்சான் அது எப்படி கிடைக்கும், ஸ்டே பண்ணால் கிடைக்காது அப்படின்னாங்க. ஆனால் அது எல்லாமே கிடைச்சிட்டு நான் ஓபி தான் போடணும் நினைச்சது போடணும்னா ஃபர்ஸ்ட் போட்டுதான் கொடுத்தாங்க. அப்படி இல்லை என்னன்னா, இது கிளைமும் ஒரு ரூபா நான் கொடுக்கல, உண்மையாக சொல்கிறேன், நான் போய் சொல்ல. ஆக்சுவலி அன்னைக்கு 3 நாள் வெளியே வரும்போது நான் ஒரு ரூபா கொடுக்கல. வெளியே வந்துட்டு வந்தோன்னா எனக்கு 3 நாள் கழிச்சு கால் பண்ணாங்க, என் பையனுக்கு உடம்பு பரவாயில்லையா, சென்னையில் இருந்து, இது கேலக்ஸி ஸ்கீமு சரியாயிட்டுன்னு. இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, வேற எங்கேயும் நீங்கள் போனீங்கன்னா, சரியான பிறகு எங்கேயும் போனீங்கன்னா அங்கே உள்ள பில்லையும் எனக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு. அதையும் நான் கிளைமிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அது ப்ராசஸ் ஆகும். தேங்க்யூ.